ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு இன்றைய சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் அசத்தலான ஒரு ஒயிட் கஸ்டர்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா நோம்பு திறந்துட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். வீட்டில் கிட்ஸ் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் செய்ய போகிறோம். இன்றைக்கி கஸ்டர்டு பவுடர் வச்சு ஒயிட் கஸ்டர்டு செய்ய போகிறோம்னு நினைக்காதீங்க. கஸ்டர்டு பவுடர் இல்லாமல் நம்ம ஒயிட் கஸ்டர்டு செய்ய போகிறோம். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். நம்ம ஆரஞ்சு கலர் பாக்கெட் இல்லைன்னா இது க்ரீன் கலர் பாக்கெட் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அந்த பால் வந்து நல்லா திக்காக இருக்கும், நல்லா டேஸ்ட்டும் கொடுக்கும். இப்போ இந்த பாலை கொஞ்சம் காய்ச்சி எடுத்துக்கிறேன். இப்போ இதுக்கு வந்து 1/2 கப்பு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். 1/2 கப்பு போடுங்க, அப்போ தான் நல்லா திக்காகவும் நல்லா சூப்பராகவும் இருக்கும். இல்லைன்னா ரொம்ப தண்ணியாகி நம்ம சாப்பிடும்போது வந்து நல்லா இருக்காது. அதனால் 1/2 கப்பு கண்டிப்பாக மறக்காமல் எடுத்துக்கோங்க. இப்போ தண்ணி கொஞ்சம் ஊற்றி இதில் நல்லா கரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ நான் 1 லிட்டர் பால் எடுத்ததுனால நான் 200 கிராம் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்திருக்கேன். திக்கு க்ரீமு. அப்படி நீங்கள் 1/2 லிட்டர் பண்ணுறேன்னா நீங்கள் 100 கிராம் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த க்ரீம் வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து நான் ஃப்ரூட்ஸ் வந்து இந்த மாதிரி டின்னில் வர்றதான் கட் பண்ணி வாங்கியிருக்கேன். இது கொஞ்சம் இந்த பழமும் எடுத்திருக்கேன். இப்போ மில்க் மேடு ஒரு கேன்லேருந்து அரைவாசி எடுத்திருக்கேன். 1/2 கேனு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இந்த பால் இப்போ நல்லா காய்ச்சி வந்துருச்சு. கொஞ்சம் லேசாக கொஞ்சம் பொங்கி வர மாதிரி நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்ல மணமாக இருக்கும் பால். இப்போ பால் நல்லா காய்ச்சின அப்புறமா ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்க்குறேன். இப்போ சீனி போட்ட அப்புறமா கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சி வச்சுருந்தேன் இல்லையா, அது இதில் சேர்த்து ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இல்லைன்னா ரொம்ப திக்காகி அடி பிடிச்சிரும். இப்போ இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ நல்லா காய்ச்சின அப்புறமா ஒரு 2 நிமிஷம் கூட இது ஆகாது, ரெடி ஆயிரும். நல்லா குழுகுலும் நல்லா திக்காக வந்துடும். அந்த நேரத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இறக்கி வச்சுக்கலாம். நம்ம ஆறுன அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து குழுகுழுப்பு தன்மையாக நல்லா திக்காக இருக்கும். அப்படி தான் இருக்கணும். அப்போ தான் நம்ம பழங்கள்லாம் சேர்க்கும் போது ரொம்ப சாஃப்டாகி கொஞ்சம் திக்னஸ் வந்து கம்மியாயிரும். இப்போ இந்த கேன் வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் வச்சுருக்காங்க. இது வந்து 1/2 கிலோ பழம் இருக்குது. இதில் வந்து எல்லா பழங்களும் சேர்த்துருக்கான். மாம்பழம், வாழைப்பழம், கிரேப்ஸு, அப்புறம் பைனாப்பிள் எல்லாமே இதில் போட்டிருக்காங்க. செரி எல்லாம் சேர்த்துருக்காங்க. இப்போ இதில் எல்லாமே ஒன்றா இருக்குனால நான் இதை வாங்கிட்டேன். நீங்கள் இப்படியும் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு இந்த பழம் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு இஷ்டம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கூட எல்லா பழங்களும் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். என்னென்ன பழங்கள் சேர்க்குன்னு நான் சொல்கிறேன். எவ்வளோ சாஃப்டான பழங்கள் இருக்குமோ அது மட்டும் தான் நீங்கள் சேர்க்கணும். அப்போ தான் சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஃப்ரெஷ்ஷான பழம் போடும்போது பப்பாயா, ஆப்பிள், வாழைப்பழம், மாம்பழம், கொய்யாப்பழம் இந்த மாதிரி சாஃப்டான பழங்களை சேர்த்துக்கோங்க. பேரிக்காய் இதெல்லாம் நீங்கள் சேர்த்திங்கன்னா சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப கடித்து சாப்பிட்ற மாதிரி இருக்கக்கூடாது, ரொம்ப சாஃப்டாக இருக்கணும். இப்போ இந்த தண்ணியெல்லாம் நான் வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம தண்ணி சேர்க்க போகிறதில்ல. அதுக்கப்புறமா அந்த தண்ணி நம்ம எதுக்காச்சும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு. நீங்கள் பாயாசம் அந்த மாதிரி நீங்கள் காய்ச்சும் போது கூட இந்த சிரப்பை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக அதில் சுகர் சேர்த்துருக்காங்க. இப்போ இதிலேருந்து கொஞ்சம் ஒரு சின்ன கிண்ணியில் கொஞ்சம் பழங்களை எடுத்து வச்சுக்கிறேன். லாஸ்ட்டாக நம்ம கொஞ்சம் கார்னிஷ் பண்ணுறதுக்கு. நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுருந்த க்ரீமும் இந்த மில்க் மேடும் சேர்த்து ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ரெண்டையும் ஒன்றா சேர்கிற மாதிரி நல்லா நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம காய்ச்சி வச்சுருந்தா ஒயிட் கஸ்டர்ட் பாருங்கள், நல்லா ஆறிட்டு இந்த மாதிரி குழுன்னு இருக்குது. இப்படி தான் இருக்கணும் திக்காக. இல்லைன்னா நம்ம பழங்கள்லாம் சேர்த்த அப்புறமா நம்ம ரொம்ப தண்ணி விட்டு பாயாசம் மாதிரி ஆயிரும். அப்படி இருக்கக்கூடாது. நல்லா சாப்பிடும்போது நல்லா திக்காக இருக்கணும்.
இப்போ கரண்டியில் உள்ளதெல்லாம் வலித்து எடுத்துட்டு நான் பிளெண்டர் வச்சு இதை அடிக்க போகிறேன். இல்லைன்னா மிக்ஸி ஜாரில் நீங்கள் வந்து ஒரு பாதி எடுத்து போட்டு 2-3 பல்ஸ் வச்சு எடுத்திங்கன்னா நம்ம ரவை போட்டு காய்ச்சின மாதிரி நல்ல திருளாக இருக்கும். பார்க்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் லேசாக நான் வந்து இதை அடித்து எடுத்துக்கிறேன். இப்போ நல்லா அடித்து முடிச்சிட்டேன். அடித்து முடித்த பிறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். உப்பு நம்ம சேர்க்கும் போது இனிப்பு வந்து நல்ல தூக்கலாக இருக்கும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைன்னா இளைச்ச மாதிரி இருக்கும் இந்த ஒயிட் கஸ்டர்டு. மறக்காமல் உப்பு மட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். உப்பு போட்டு அடிக்காதீங்க, தண்ணி விட்ட மாதிரி ஆயிரும். இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருந்த பழங்களை எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கிறேன். இது கூட கலந்து வச்ச கண்டென்ஸ் மில்க்கும் க்ரீமும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை 1 ஹவர் 2 ஹவர் நல்லா கூல் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் உங்களுக்கு கூலிங் இல்லாமல் தான் எடுத்து வச்சு காமிக்கிறேன். இப்போ எல்லாம் சேர்த்தப்புறம் பாருங்கள் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து திக்னஸ் கம்மியாகிடுச்சு. ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா உங்களுக்கு நல்லா ஓரளவுக்கு செட் ஆயிரும். சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போவுமே நான் உங்களுக்கு வச்சு காமிச்சிடுறேன். இதில் கிண்ணியில் நீங்கள் எவ்வளோக்கு கூல் பண்ணி சாப்பிட்றீங்களோ அவ்வளோக்கு செம்ம சூப்பராக இருக்கும். இது வந்து 2-3 நாளைக்கு உங்களுக்கு கெட்டு போகாது. நீங்கள் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். கெஸ்ட்டு வராங்கன்னா ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி கூட இங்கே செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சு பாருங்கள். உங்களுக்கு இப்படி செய்யும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் கொஞ்சம் கார்னிஷ் பண்ணிக்கலாம். இந்த சூப்பரான ஒயிட் கஸ்டர்ட் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே நல்லாயிருக்கும். எல்லோரும் அசந்து போயிடுவாங்க. நான் வந்த கெஸ்ட்டுக்கு வச்சு கொடுத்தேன். அவங்க நம்பவே இல்லை, முட்டை சேர்த்துக்கலான்னு கேட்டாங்க. அந்தளவுக்கு ரொம்ப சுவையாக ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு புதிய வீடியோ உங்களுக்கு தெரியப்படுத்தும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.